கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் பேர் ஸ்ரீனிவாசன். என்னோடய மிஸ்ஸஸ் நேம் வந்து சுதா. ஸோ நான் ஆவடியிலேருந்து வரேன். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா 2021 வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ் ஆச்சு. மேரேஜ் ஆன ஒரு 4 months வந்து கன்சீவ் ஆனாங்க. பட் எங்கள் 2 பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால அந்த ஒரு 5 months பேபியை வந்து ஒரு ஜென்ஸ் பேபி. ஸோ அதை வந்து நாங்கள் இழந்துட்டோம். ஸோ இழந்தாலும் வந்து எங்களுக்குள்ளே வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிவோர்ஸ் வரைக்கும் போச்சு. ஸோ அந்த டிவோர்ஸ் எல்லாம் மறந்துட்டு ஸோ நாங்கள் 2 பேர் உறக்கமாக இருந்தோம். நாங்கள் 2 பேருமே வந்து சேரணும் அந்த ஒரு தீர்வில். ஏன்னா இணைச்சவர் வந்து ஆண்டவர் எங்களை. ஸோ அதனால் வந்துட்டு நாங்கள் வந்து அந்த ஒரு முடிவுலேருந்து ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி 2 பேருமே நல்லா சேர்ந்து ஸோ ஐயா கிட்ட வந்து February month வந்து ப்ரேயர் பண்ணோம். நாங்கள் ஜூனில் வந்து அந்த குழந்தைய இழந்தோம். சில அடுத்த வருஷத்தில் May 31 எங்களுக்கு வந்து ஆண் பிள்ளையை கொடுக்கும்படி கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரி, நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தர் தாமே என்னையும் சாட்சியாக நிறுத்திருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். என் பேர் ஜாக்லின். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். இவங்க என் கணவனார். எனக்கு வந்து கல்யாணம் ஆகி 3 வருஷமாக குழந்தையே இல்லாமல் இருந்தேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். போன வருஷம் ஆகஸ்ட் மாதம் வந்து அந்த இடத்துல உட்காந்து நான் ப்ரேயர் பண்ணேன். ஆண்டவரே, நான் வந்து அடுத்த வாட்டி இந்த இடத்துக்கு நான் வரும்பொழுது நான் கன்சீவாக இருக்கணும், இல்லை என் கையில் குழந்தையோட நான் வந்து நின்று சாட்சி சொல்லணும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிகிட்டே உட்காந்துருந்தேன். லாஸ்ட்டில் வந்து அங்கிள் எண்ணெய் வச்சு இப்போ எல்லாருக்குமே ப்ரேயர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு எப்படியோ சான்ஸ் கிடச்சிது அங்கே நிற்கிறதுக்கு. நான் வந்துட்டு அப்படியே அங்கிள் கிட்ட ப்ரேயர் பண்ணதுக்கு கரெக்டாக வந்து நிற்கும்போது அங்கிள் என் வயிற்றில் கை வச்சு கர்ப்ப தடைங்கள்லாம் உடையுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரேயர் பண்ணாங்க. நான் இப்போ வந்து 6 மாசமாக கன்சீவாக இருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு தேவனுக்கு ஸ்தோத்திரம். என் பேர் சுகன்யா. இவர் என் கணவர். நாங்கள் திருப்பூர்லேருந்து வரோம். போன மாதம்தான் நாங்கள் முதல்ல அன்பரின் பாதத்தில் மீட்டிங்கில் அட்டன் பண்ணணும். ஆனால் எவ்வளவோ கிட்டத்தட்ட வருஷ கணக்காக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஒரு முறை கூட எங்களால் வர முடியல. ஆனாலும் அன்னைக்கு காலையில் அங்கிளுடைய மீட்டிங்கில் உனக்காய் நான் வழி திறப்பேன்னு சொல்லி வாக்கு பண்ணார் கிராஸ் டிவியில். சரி, கர்த்தர் அழைச்சிட்டாரு. இனி எப்படி இருந்தாலும் அவர் நம்மளை கூட்டிகிட்டு போவார். ஆனால் 11 மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின். 10 மணி வரைக்கும் எங்கள் கையில் ஒரு பைசா காசு கிடையாது. எந்த நம்பிக்கையில் கிளம்புறதுன்னு தெரியல. ஆனால் கர்த்தர் அழைச்சாரு, நம்மளை அவர் கூட்டிகிட்டு போவார். சந்தோஷமாக கிளம்புங்கன்னு சொல்லி நாங்கள் கிளம்பி ரயில்வே ஸ்டேஷனும் வந்துட்டோம். திடீர்னு 3000 ரூபா பணம். நாங்கள் கேட்டது 2000 ரூபா. ஆனால் 3000 கொடுத்து எங்களை சந்தோஷமாக அனுப்பி வச்சார். ரெண்டாவது, நாங்கள் இங்கே மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு போன அன்னைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம், துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை, அவன் முழுதும் சங்கரிக்கப்பட்டான். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவர் தொழில் போட்டி காரணமாக சம்பள பணம் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. ஆனால் அவருக்கு வயசு 70ங்கிற அந்த ஒரு காரணத்துக்காக இனி நீங்கள் வேலைக்கு வேண்டாங்க ஐயான்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக இவரை கத்தி எடுத்து குத்த வந்துட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனாலும் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் நிச்சயம் நிறைவேறும். அடுத்த மாதம் நான் போய் அன்பரின் பாதத்தில் சாட்சி சொல்லுவேன். ஏசப்பா, எங்களை அழைச்சவர் நீங்கள் தானேன்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்தோம். கர்த்தர் பாருங்க, திடீர்னு குத்தம் வந்தவர் அவர் கரத்திலேயே அது பற்றுச்சு. கடவுள் அவரை கூட்டிட்டும் போயிட்டார் ஊரை விட்டு. இப்போ நாங்கள் சந்தோஷமாக கர்த்தருடைய நாம மகிமைக்காக இந்த இடத்துல வந்து நிற்கிறோம். ஜீவனை பாதுகாத்தாரு, அதுக்காக அவருக்கு நன்றி. அங்கிளுக்கும் நன்றி. அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் இந்த இடத்துல ஒரு சாட்சியாக நிறுத்துறதுக்கு தேவனுக்கு கோடான கோடி நன்றி. ஏன்னா வந்து ரொம்ப நாளாகவே ஒரு வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு கொண்டு இருந்தேன். இந்த அன்பன் பார்த்து ஒரு நாள் மீட்டிங்கில் வந்து எப்பவுமே வந்து ஒரு ஜெபக்குறிப்பில் இந்த ஒரு பாயிண்ட் இருக்கும், வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு. கர்த்தருடைய குறிப்பினால போன வாரத்தில் வந்து வண்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வாரமாகவே எனக்குள்ள எண்ணம் தோன்றி கொண்டே இருந்தது. அதே போல் சரி, ஆண்டவர் மேலே பாரத்தை போட்டு நான் அசோக்கில் என்ன ஷோரூமில் போய் தோஸ்து ஒன்று எடுக்கலாம்னு சொல்லிட்டு பிரயாசப்பட்டு போனேன். அங்கே ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. அதே போல் நல்லபடியாக அந்த இடத்துல பேசினபடியாக நல்லபடியாக வந்து அந்த இடத்துல லோன் கிடைக்க முடியாது. ஒரே நாளில் எல்லா லோனும் அப்ரூவலும் கிடைச்சிது. கர்த்தருடைய கிருபையினால் இன்சூரன்ஸ் அமௌண்ட்டும் கிடைக்க கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. அதே போல் இந்த இடத்துல ஆண்டவரே உமக்கு சித்தமானால் இந்த இடத்துல வந்து வண்டியோடு வந்து புது வண்டியோடு எடுத்துன்னு வந்து ஐயா கிட்ட வந்து ஜெபம் பண்ணின்னு போனோம். உமக்கு சித்தமாக இருந்தால் இந்த காரியத்தை வாக்கி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன் கர்த்தருடைய கிருபையினால். அதே போல் புது வண்டி எடுத்துன்னு இந்த இடத்துக்கு வந்து கிருபை கொடுத்தாரு. கர்த்தருக்கு நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு திருமணமாகி 2 வருடமாக குழந்தை இல்லை. அப்போ வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க, அன்பரின் பாதம் ஜெபத்தில் வந்து நீ கலந்துக்கோமா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஆன்லைனில் தான் கலந்துக்கிட்டேன். அப்போ நான் என் வயிற்றில் கையை வச்சு அப்போவே நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். அது மட்டும் இல்லாமல் ப்ரேயர் டவருக்கும் ஃபோன் பண்ணி பாப்பாக்காக ஜெபம் பண்ணேன். அற்புத விதமாக அந்த மாதமே ஏசப்பா நான் கன்சீவாக உதவி செஞ்சார். நல்ல ஒரு ஆண் குழந்தையை நார்மல் டெலிவரியில் பெற்றெடுக்க உதவி செஞ்சார். அற்புதம் செய்த கர்த்தருக்கு கொடான கொடி நன்றி.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து நிறைய எதிர்பார்ப்புகளோடு வருகிற என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது இன்றைக்கு பரலோகத்தின் நோக்கம், பரலோகத்தினுடைய திட்டம். பரலோகத்தினுடைய திட்டத்தை குறித்து ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் இந்த வருஷத்தை குறித்து நமக்கு கொடுக்கிற ஒரு விசேஷித்த மங்கள வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60ஆம் அதிகாரம் 5வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? அப்பொழுது நீ அதைக் கண்டு ஓடி வருவாய். நீ அதை கண்டு ஓடி வருவாய். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கடற்கரையின் திரளான கூட்டம். கடற்கரையின் திரளான கூட்டம் உன் வசமாக திரும்பும். உன் வசமாக திரும்பும். ஜாதிகளின் பலத்த சேனை. ஜாதிகளின் பலத்த சேனை உன்னிடத்துக்கு வரும். உன்னிடத்திற்கு வரும். சிலர் கடல் தொழிலில் நிறைய எண்ணத்தை இழந்து வந்திருக்கலாம். கடல் தொழிலில் நஷ்டப்பட்டு வந்திருக்கலாம், இழந்து வந்திருக்கலாம். இல்லாவிட்டால் நீ ஒரு நெசவு தொழிலிலே நலிவடைந்து வந்திருக்கலாம். நீ செய்கிற வணிக தொழிலிலே நலிவடைந்து வந்திருக்கலாம். நீ செய்கிற அந்த சின்ன பெட்டி கடையில் நலிவடைந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னைக்கு பிறகு கடற்கரையின் திரளான செல்வங்கள் உன்னை தேடி வரும். நீ இருக்கிற இடத்துல சொத்துக்களை வாங்க கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். இருந்த இடத்தையும் வித்துக்கிட்டு ஒருவேளை நீங்கள் வந்திருக்கலாம், இருந்ததையும் வித்து கடனை அடைச்சிட்டு வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு பிறகு நீ இழந்தது கொஞ்சம், நீ சுதந்திரிக்க போகிறதோ அநேகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்? ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதைக்கும் பொழுது எப்படி அறுவடை வந்தது? கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால். அப்படின்னா என்னுடைய இருதயம் அதிசயங்களை கண்டு பூரிக்கும்படி நீர் எனக்குள் எழுந்தருளி வாரும் என்று நம்ம கேட்டோம். உன் ஒளி வந்தது, ஒளியாம் இயேசு உனக்குள்ளே உதித்திருக்கிறார். அந்த ஈசாக்கூட இருந்தபடியினாலதான் ஈசாக்க அந்த பஞ்ச காலத்தில் அந்த வருஷத்தில் அவன் 100 மடங்கு பலன். எந்த வருஷத்தில் தெரியுமா? அந்த முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது பஞ்சகால வருஷத்தில். அந்த முதல் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டானதே அல்லாமல் பின்னும் ஒரு பெரிய பஞ்சம் அந்த பட்டணத்துக்குள்ளே வந்ததாம், அந்த தேசத்துக்குள்ளே இருந்ததாம். அந்த நேரத்தில் தான் இவ்வளவு பெரிய அற்புதங்கள் எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவனை நம்பி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு அவனுக்குள்ள இருந்தபடியினால, ஆண்டவர் அவனுக்குள்ள இருந்தபடியினால், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தபடியினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன். இதெல்லாம் வந்த உடனே என்ன ஆகும்? நம்முடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். துவண்டு போன உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். துவண்டு போன இருதயம் இனி துவளாத இருதயமாய் மாறும். இப்படிப்பட்ட மாற்றங்கள், செல்வங்கள், செல்வாக்குகள், சொத்துக்கள் உன்னை தேடி வரும் பொழுது தத்தளித்து கொண்டிருந்த உன் இருதயம் இனி அகமகிழ்ந்து களிகூரும். குழம்பி போயிருந்த உன் இருதயம், என்னடா என்ன சுத்தி நடக்குது? பைபிள்ல துவண்டு போன இருதயம் என்று சில இருதயங்கள் இருந்ததை வேதம் பதிவு செய்திருக்கிறார். இன்னொரு பகுதியில் போனீங்கன்னா உபாகம் 20:3 துவளாத இருதயம், எதை கண்டாலும் துவண்டு போகாத தைரியம் உள்ள இருதயத்தை குறித்தும் வேதம் சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல 1 சாமுவேல் 28:5 தத்தளிக்கிற இருதயம் மனுஷனுக்கு இருக்கும் என்று சொல்லுகிறார். அப்படின்னா அவன் தத்தளிச்சிட்டு இருப்பானா? அவனுடைய தத்தளிக்கிற இருதயம் அவனை தத்தளிக்க பண்ணி கொண்டிருக்கிறது. 2 ராஜாக்கள் 22:19 இளகின இருதயம் என்கிற இருதயத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு இடத்துல கல்லான இருதயம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னொரு இடத்துல கலங்கின இருதயம் என்று வேதம் சொல்லுகிறது. பயந்து போன இருதயத்தையும் சொல்லுகிறது, பயப்படாத இருதயத்தையும் சொல்லுகிறது, கலங்காத இருதயத்தையும் சொல்லுகிறது. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இருதயத்தின் பல நிலைகள். இருதயம் என்னமோ ஒண்ணுதான், ஆனா இருதயத்தின் பல நிலைகளை பார்க்கும் பொழுது அது அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அது வேறுபடுது. இன்னைக்கு பிறகு வேறுபடாமல் உன் இருதயம் தொடர்ந்து நம்பிக்கையிலே நிலை கொண்டு
அது உன்னுடைய இருதயமே உன்கிட்ட பேசும், என்னுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து அவனே பேசுறான், என் ஆத்துமாவே நீ அமர்ந்திரு, நீ நம்புறது அவராலே வரும், அவசரப்படாதேன்னு சொல்றான். அவனுடைய ஆத்துமா அவனை மீறி அவசரப்படுகிறது. முன்னேற்றத்திற்கு அவசரப்பட்டிருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்திற்கு அவசரப்பட்டிருக்கலாம். அவன் சொல்ல நில்லு 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 நில்லு. யாரை பார்த்து சொல்றான்? தன் இருதயத்தை பார்த்து, என் ஆத்துமாவே நீ அமர்ந்திரு, கொஞ்சம் சைலண்டா இருடா நடக்கண்டா, நடக்கும். ஆத்துமாவை பார்த்து சொல்றான், நீ நம்புறது அவரால் வரும், கொஞ்சம் அமைதியாயிரு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் அமைதியாயிரு, நீ நம்புகிறது ஆண்டவராலே வரும். சொல்லுங்க பார்க்கலாம், வரும். அது தாமதித்தாலும் வரும், அது நிச்சயமாய் வரும், இனி தாமதிக்காமல் வரும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவார். ஒளியாம் இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே எழுந்தருளி வரும் பொழுது அவன் எழும்பி பிரகாசிப்பான். ராஜாக்களும் பிரபுக்களும் தேசாதிபதிகளும் தேடி வருவார்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் பிரிவினை இருக்கும். அவர் ஏன்னா அவங்க அம்மா வீட்டில் இருக்கலாம், இல்லை அவங்க மனைவி அம்மா வீட்டில் இருக்கலாம், அவங்க அம்மா வீட்டில் இருக்கலாம், பிள்ளைகள் சண்டை போட்டுட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா ஏதோ ஒரு பிரிவினை உங்ககிட்ட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உனக்குள்ள எழுந்தருளியாச்சுன்னா அவர் ஐக்கியத்தை விரும்புகிற தேவன், திரியேக தேவன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒரே ரூபத்தில் ஐக்கியமாக இருந்து செயல்படுகிற திரியேக தேவனை ஆராதிக்கிற நீங்கள், கணவன் மனைவி பிள்ளைகள் இணைந்து ஒரே தேவாலயத்துக்கு போக இனி கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணுவார். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இந்த வசனத்தின்படி கடற்கரைக்குள்ளால கடலுக்குள்ள கிடக்கிற செல்வங்கள் வாங்கிட்ட வரும். இல்லைன்னாச்சுன்னா நீ குடியிருக்கிற இடத்துல அந்த சொத்துக்கள் ஒன்று தேடி வரும். இதெல்லாம் வரணும்னா இதை கொண்டு கொடுக்கிற இயேசு உனக்குள்ள இந்த வருஷம் முழுவதும் நிரந்தரமாய் நிலை கொண்டு நிற்க வேண்டும். நிலை கொண்டு நிற்கிற நங்குரமாய் இயேசு உன் வாழ்க்கையில் இருக்கணும். மரியாளை குறித்து வேதம் சொல்லும் பொழுது ஆண்டவர் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீங்கள் தெரிஞ்சிட்டிங்கன்னா கடலுக்குள்ளே இருக்கிற செல்வங்களும் ஊருக்குள்ளே இருக்கிற செல்வங்கள் சொத்துக்கள் எல்லாம் உன்னிடத்தில் தேடி வந்து உன்னுடையதாகும். இப்போ பாருங்க, ஈசாக்குக்கு 100 மடங்கு அறுவடை வந்து அவன் ஐஸ்வர்யவானாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12-13 வசனங்களில் நம்ம பார்க்குறோம். சொல்லுங்க, வர வர விருத்தி அடைந்து ஐஸ்வர்யவானாகி மகா பெரியவனாய் ஆண்டவர் என்னை மாற்றினதற்காய் ஆண்டவருக்கு நன்றி. சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி, என் இயேசுவுக்கு நன்றி. அப்படின்னா உங்கள் கடன் எல்லாம் இன்னைக்கு ஓடி போச்சு. ஹல்லேலூயா. சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போனது போல உங்கள் கடன்களும் தரித்திரங்களும், சொல்லுங்க, என் கடன்களும் என் தரித்திரங்களும் என்னை விட்டு ஓடி போயிட்டு. ஏன்னா உங்களுக்குள்ளால எழுந்தருளி இருக்கிற ஆண்டவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், ஐஸ்வர்யங்களை உனக்கு கொடுக்கிறவர், செல்வங்களை உனக்கு கொடுக்கிறவர். நீ கால் மிதித்திருக்கிற தேசத்தை, கால் மிதித்திருக்கிற பட்டணத்தை, கால் மிதித்திருக்கிற வீட்டை உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். யோசுவா, காலேப் இவர்களெல்லாம் ஆண்டவருடைய மோசேயுடைய ஊழியத்தில் நடந்து வந்த ஊழியக்காரர்கள். அதில் காலேபை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினானாம். இன்னைக்கு பிறகு நீங்கள் உத்தமமாக ஆண்டவருக்கு முன் சொல்லணும். ஹல்லேலூயா. உங்களை பார்த்து இவன் தாண்டா உத்தமன், உங்களை பார்த்து இவ உத்தமி அப்படின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. உத்தமனா இருந்தா ஆண்டவர் அவர்கள் கால் மிதித்திருக்கிற தேசத்தையும் பட்டணத்தையும் செல்வங்களையும் ஆண்டவர் அவர்களுக்கு கொடுப்பா. ஆண்டவர் சொன்னார். அதே போல அந்த மலை நாடாகிய ஹெப்ரோனை, செழிப்பான ஹெப்ரோனை அன்றைக்கு அதே காலேபுக்கு கொடுத்தவர். உனக்கு செழிப்பான ஒரு ஹெப்ரோன் மலைப்பட்டணத்தில் இருக்கலாம், ஏதோ ஒரு தேசத்தில் இருக்கலாம், நீ இருக்கிற கிராமத்தில் கூட இருக்கலாம், அது ஹெப்ரோனாக இருக்கும். அது செழிப்பான ஹெப்ரோன். அது யாரு கொடுப்பாராம்? உத்தமமா ஆண்டவரை பின்பற்றி வர்றவங்களுக்கு கொடுப்பாராம். அப்போ இந்த புதிய வருஷத்தில் நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே,
எனக்குள் எழுந்தருளி வந்திருக்கிற நீர் என்னை விட்டு எடுபடாதபடிக்கு அந்த உத்தமத்தை நான் காத்துக்கொள்ள எனக்கு உதவி செய்யும். ஆமேன். உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றின காலேபை போல இந்த புதிய வருஷத்தில் உத்தமமாக பின்பற்றி வந்தீங்கன்னா எப்படி ஈசாவுக்கு 100 மடங்கு அறுவடையை கொடுத்து வர வர விருத்தி அடைய பண்ணி அவனை மகா பெரிய ஐஸ்வர்யவானாய் மாற்றினாரோ அதே போல உங்களை மகா பெரிய ஐஸ்வர்யவான்களாய் மாற்றுவார். எங்களை அருமையாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் நல்ல ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த ஜனவரி மாதம் என் பிள்ளைகளுடைய இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும் என்று சொன்னேன். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயமும் இன்றைக்கு அதிசயங்களை கண்டு பூரிக்கத்தக்கதாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு அதிசயம், சரீரத்தில் ஒரு அதிசயம், என்னுடைய வேலை செய்கிற இடத்துல ஒரு அதிசயம், வியாபாரத்தில் ஒரு அதிசயம், ஊழியங்களிலே ஒரு அதிசயம் என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இன்றைக்கு செய்வீராக. அதிசயமானவர் எங்கள் பெயரோடு பிறந்த எங்கள் அன்பான தேவன் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதிசயம் செய்யும்படி அவர்கள் இருக்கிற இடத்துல நீர் நேரடியாய் வந்திருக்கிறீர். அனல் கொண்டதாய் மாறும்படிக்கு என் பிள்ளைகளுக்கு இதுவரைக்கும் இருந்த நொந்து போன இருதயம் அல்ல, அனலுள்ள இருதயம், குளிருள்ள இருதயம் அல்ல, நெருப்பு மூட்டப்பட்ட ஒரு இருதயத்தை, அபிஷேகமுள்ள ஒரு இருதயத்தை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளின் நல்ல ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெயம் எடுக்கட்டும். என் இருதயத்திலே நெருப்பு மூண்டது, அதன் பிறகு நான் விண்ணப்பம் பண்ணினேன், கர்த்தர் அதை கேட்டார் என்கிற வசனத்தின்படி என் பிள்ளைகள் இன்றைக்கு விரும்பி வந்திருக்கிற, ஜெபித்து கொண்டு வந்திருக்கிற எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் இன்றைக்கு பதில் கொடுத்து என் பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்ததற்காய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாய் இருங்கள், அவர் உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்களை உங்களுக்கு அருள் செய்வார் என்கிற வசனத்தின்படி கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாயிருந்து தேவன் கொடுக்கிற தெய்வீக அற்புதங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். உங்கள் மன விருப்பத்தின்படியே உங்களுக்கு தந்தருளி உங்கள் ஆலோசனைகளை நிறைவேற்றுவேன் என்று சொல்லுகிறேன். நல்ல ஜெப அபிஷேகம் இவர்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியோடு கருத்தோடு ஜெபிக்கட்டும், அனலோடு ஜெபிக்கட்டும், அபிஷேகத்தோடு ஜெபிக்கட்டும். நுகங்களும் கட்டுகளும் அறுக்கப்படட்டும் சுவாமி. ஜெப நேரத்தில் நீ தூக்கம் வரக்கூடாது. ஜெபிக்கிற நேரத்தில் என் பிள்ளைகளுக்கு தேவையில்லாத எண்ணங்கள் வரக்கூடாது. உற்சாகமாய் ஜெபித்து என் பிள்ளைகள் ஜெயமெடுப்பார்களாக. அது மட்டுமல்ல, என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது என்று சொன்னீரே. எந்தெந்த குடும்பத்தில் நல் விசேஷங்கள் நடக்கலையோ, தடைப்பட்டிருக்கிற திருமண காரியங்கள் சிறப்பாய் நடக்கட்டும். இங்கு வந்திருக்கிற எல்லா ஈசாக்குகளுக்கு நல்ல ரெபேக்காளை தாரும். வந்திருக்கிற ரெபேக்காள்களுக்கு நல்ல ஈசாக்கை நீரே கொடுத்து இவர்களுடைய இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்கும்படிக்கு ஆண்டவரே என் பிள்ளைகளுடைய திருமண தடைகளை உடைச்சி உங்க தலைமையில திருமணம் நடப்பதாக இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப்,
லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454547999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.